எல்லாருக்கும் வணக்கம். நானும் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் டேட்டா சயின்டிஸ்ட் வேலையை விட்டுட்டு இப்போ எங்கே வந்திருக்கேன். சில பேருக்கு இட்டாலி வந்திருக்கேன்னு தெரியும், மாஸ்டர்ஸ் வந்திருக்கேன்னு தெரியும். பட் எங்கே வந்திருக்கேன், என்ன படிக்க வந்திருக்கேன், எந்த யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி தெரிஞ்சுப்போம். இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, எதுக்கு வந்தேன், இதெல்லாம் மாதிரி தெரிஞ்சுப்போம். அதுக்கு வாங்கல நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஏன் நான் இங்கே வந்தேன், என்ன படிக்கிறேன், அதை பற்றிலாம் தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா 2020, 19, 20 பார்த்தீங்கன்னா ஆன்சைட்காக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி கிடைக்குமா பார்க்கலாம் அப்படிங்கும்போது. ஸோ அப்போ தான் இந்த பேண்டமிக் வந்துச்சு. எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாறினோம். ஆன்சைட்டு வாய்ப்பே இல்லாத மாதிரி போச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து அப்போது வந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி என்ன பண்ணலாங்கும் போது நிறைய பேர் வந்து படிக்க போயிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் என்ன பண்ணலாம், நம்மளும் ஏன் படிக்கக்கூடாது திருப்பியும் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி பார்ட் டைம் படிக்கலாம், பார்ட் டைமில் வேலை மாஸ்டர்ஸ் போடலாம், எம்இ எம்டெக் போடலாம், அப்படி இல்லைனா எம்பிஏ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி பார்ட் டைமாக படித்தா என்ன ஸ்கோப் இருக்குது, பார்ட் டைமாக படித்தா எவ்வளோ கற்றுக்க முடியும் நம்மளால், பார்ட் டைமாக படித்தா நம்ம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிட முடியுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி வேண்டாம் ரிசர்ச் பண்ணணும்னு நான் எனக்கு ஐடியா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வருஷமாகவே ரிசர்ச் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக ஆச்சு ரிசர்ச் பண்ணி கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ அப்போ வந்து ஃபுல் டைமில் பண்ணால், ஃபுல் ஃப்ளெஜ்டில் பண்ணால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, தாட் இருந்துச்சு. சரி ஓகே அப்போ ஃபுல் டைமாக பண்ணலாம், எங்கே பண்ணலாம் அப்படிங்கும் போது இந்தியாவிலே பண்ணலாமா, வெளியூரில் பண்ணலாமா, இல்லை யூகே, யூஎஸ், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, போலாண்டு நிறைய ஊர் பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக சால்வ் பண்ணேன். ஸோ வந்து இந்தியாவில் பண்ணலாமா, இந்தியாவில் வேண்டாம், இந்தியாவில் பண்ண வேண்டாம், ஃபாரினில் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா யூஜி இந்தியாவில் பண்ணிட்டேன். அதனால சரி ஓகே இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் ரிலேட்டடாக பண்ணலாம், பெரிய ப்ரொஃபஸர் கீழே படிக்கலாம் அப்படின்னு தாட்டில் வந்து சரி ஓகே நம்ம வந்து இப்போது ஃபாரினில் படிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு நிறைய ஊர் சார்ட் அவுட் பண்ணி வரும்போது இட்டாலியும் ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. எக்கனாமிக்காகவும் எனக்கு சரி, ஆல்டுகெதராக பார்க்கும்போது எனக்கு இட்டாலி எனக்கு சூட்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஓகே இப்போது டேட்டா சயின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா முதல் தாட் எனக்கு. நான் வந்து இது எடுக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்ததெல்லாம் சொல்ல விரும்பல. நான் வந்து டேட்டா சயின்ஸ் தான் ஃபஸ்ட் எடுக்கணும்னு ஆசை. அப்படி இல்லை அப்படின்னா ஏன் டேட்டா சயின்ஸ் எனக்கு கிடைக்காது எனக்கே முன்னாடியே தெரியும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சொன்ன வரைக்கும் என்னன்னா, டேட்டா சயின்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஜியில் கண்டிப்பாக சிஎஸ்ஐடி அந்த ஓரியண்டாக படிச்சிருக்கணும். நான் யூஜியில் மெக்கானிக்கல், சரிங்களா, நோவே ரிலவென்ட் டு தி பிஜி ஸ்டடீஸ், பிஜி ஸ்டடீஸ்னால டேட்டா சயின்ஸ்னால மேக்ஸிமம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்கும் நம்ம வந்து ஒரு பேக்கப் பிளான் என்ன யோசிக்கலாம், நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு டேட்டா சயின்ஸே படித்தாலுமே அட்லாஸ்ட் நான் போயிட்டு ஒரு மெக்கானிக்கல் மிஷின் இந்த மாதிரி சைடில் போய் தான் உட்காரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அட்லாஸ்ட் ஒரு இடத்துக்கு கோர் ஏம் இருக்கணும். என் மாதிரி கோர் ஏம் தான். நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், டேட்டா சயின்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டையும் கிளப் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கடைசியில் ஒர்க் பண்ணணும். ஒரு இனிஷியல் ஃபியூ இயர்ஸ் நம்ம வேறு டொமைன் டேட்டா சயின்ஸில் ஒர்க் பண்ணாலுமே சரி, அட்லாஸ்ட் நம்ம மெக்கானிக்கல் ஏயில் உட்காரணும், மிஷின் அந்த மாதிரி சைடில் போயிடணும்னு தான் ஆசை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கும் ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும் நான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் போடுறேன். இது வந்து அந்த கோர்ஸ் சும்மா ஜஸ்ட் லைக் தட் போடல. அது உள்ளே போய் நான் ஃபுல்லாக அதோட கரிக்குலம் என்ன அதெல்லாம் படித்து பார்க்கேன். கரிக்குலம் படித்து பார்க்கும்போது ஓகே டேட்டா சயின்ஸ் வருது, அனலிட்டிக்ஸ் வருது, ஆட்டோமேஷன் வருது. ஸோ எல்லாமே ஆல்டுகெதராக வருது. ஸோ பெட்டர் வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம், இது கடைசியாக இதையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும் போடுறேன். மற்ற எல்லா யூனிவர்சிட்டிலையுமே நான் வெறும் டேட்டா சயின்ஸ் மட்டும்தான் போடுறேன். டேட்டா சயின்ஸ் போடுறேன். செகண்ட் ஆப்ஷனாக தான் வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட் போடுறேன். மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங்கோ ஒரு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ அந்த மாதிரி போடுறேன், சரிங்களா. மெக்கானிக்கல் கூட எதுவுமே போடல, எல்லாமே மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டேட்டா சயின்ஸ் தான் கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ எல்லா யூனிவர்சிட்டிலையுமே எனக்கு டேட்டா சயின்ஸ் தரல. சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து கோரிலேஷன் பிட்வீன் யுவர் பிஃபோர் ஸ்டடீஸ் அண்ட் திஸ் ஸ்டடீஸ் இஸ் நாட் கோரிலேட்டிங் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் கிடைக்கல. ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நான் சொன்னேன்ல, எதுக்கும் யோசிச்சு சரி ஓகே ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும் நம்ம டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலுமே உள்ளே வந்து எனக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. மெக்கானிக்கல் சைட்லேயும் இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு வந்து ஏஎம்எல் சைட் டேட்டா சயின்ஸ் இதுவுமே இருந்துச்சு, அனலிட்டிக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஓகே ஆல்டுகெதராக பார்க்கும்போது இது ஒரு சூப்பர் சப்ஜெக்டாக இருக்குது, அப்போ இதையும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸையும் எடுக்கிறேன். பை காட்ஸ் கிரேஸ் ஆஃப் சம்திங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியில் கிடச்சிது. அது எந்த யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டி ஆஃப் பவியா அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி பவியா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இதில் தான் எனக்கு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பவியாங்கிறது ஒரு சிட்டி தான்.
சரிங்களா. இது மிலானுக்கு பக்கம். மிலான் இருக்குல்ல, மெயின் இட்டாலியில் மிலான்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் டூ மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ் டு 1 ஹவர், டூ மேக்ஸிமம் 1 ஹவர் ட்ராவலில் இருக்கிற ஒரு சிட்டி இது. சரிங்களா. இது வந்து இந்த யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி தான். ஓகேங்களா. ஒரு 13th சென்ச்சுரியிலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 13th சென்ச்சுரியில் இருக்குது. மோர் தென் ஒரு 600 இயர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ வந்து இது நல்ல யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே கிடைச்சாலுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே ஒன் ஆஃப் த டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் இன் இட்டாலி. ஓகே, ஸோ அப்போ வந்து இது கிடைச்சாலும் ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். ரேங்கிங் எல்லாமே பார்த்துட்டு கிடைக்குது. அப்போ கிடச்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் வந்து எனக்கு இன்னொரு யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டா சயின்ஸ் வந்து மொத்தமாக ஒரு 200 ரேங்கிங் மாதிரி வந்துச்சு. எனக்கு 12வது ரேங்கிங் மாதிரி கொடுத்தாங்க. சரிங்களா. ஆக்சுவலி 8 ரேங்கிங் வருது தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு யாராச்சும் 8ல் யாரும் கன்ஃபார்ம் பண்ணனா அடுத்த ரேங்க்ஸ் கொடுப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது கிடைக்கல. அங்கேயும் எனக்கு கிடைக்கல. 12வது ரேங்க் வந்துச்சு எனக்கு. ஏன்னா பை இது வந்து டாப் 10 வரல, டாப் 12 வந்துட்டேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் 96, நான் 93. 96ல் ஒரு 5 பேர் இருந்தாங்க. 95ல் மார்க்கே கிடையாது. 94ல் வந்து ஒரு 6 பேர் இருந்தாங்க. 93 அடுத்தது நான் தான் இருந்தேன். ஸோ 12th ரேங்க். ஸோ வந்து அப்பயுமே கிடைக்கல. ரோலிங் வந்து 10 வரைக்கும் தான் வந்துச்சு. ஸோ 10க்கு மேலே 10க்குள்ளே எல்லாம் அக்செப்ட் பண்ணி ஃபீஸ் கட்டிட்டாங்க. ஸோ கிடைக்கல. ஸோ ஓகே, நம்ம வந்து இதுவே எடுத்துப்போம். ரொம்ப இதுக்கப்புறம் வேறு யூனிவர்சிட்டிலாம் போட வேண்டாம். ஏன்னா இதுக்கப்புறமும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு நம்ம நிறையா ட்ரை பண்ணிட்டோம். பட் இதுக்கப்புறமே கிடைக்காது, வேஸ்ட்டாக போயிடும், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ரோல்மெண்ட் ஃபீலாம் கட்டிட்டோம். கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ விசா ட்ரை பண்ணி பை காட்ஸ் கிரேஸ் தான் திருப்பி சொல்லணும், வித் ஹெல்ப் ஆஃப் ஜிபி மைஸ்டர் அந்த அண்ணன் மூலியமாகவும் சரி, தென் எஃபர்ட்ஸ் மூலியமாகவும் சரி, ஆல் டுகெதர் வந்து எங்களுக்கு விசா கிடச்சிருச்சு. ஸோ அதனால தான் இந்த நான் கோர்ஸ் எடுத்தேன். இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, டேட்டா சயின்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஏன் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க, இப்போ ஏன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நம்ம என்ன கோர்ஸ் படிக்கிறோம், அதை விட அந்த கோர்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது, நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், அதெல்லாம் தான் முக்கியம். இப்போ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனாவே சும்மாவே நம்ம மெக்கானிக்கல் மட்டும் தான் இருக்க போதா, இல்லை எலக்ட்ரிக்கல் மட்டும் தான் இல்லை. அதுக்குள்ளே நிறைய இருக்குது. அதுக்குள்ளே ஏஐ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, டேட்டா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அனலிட்டிக்ஸ் இருக்குது, அல்காரிதம்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து மிஷின் இந்த பைத்தான் ப்ரோக்ராம், இது நிறையா இருக்குது உள்ள. ஸோ அந்த கோர்ஸ் லிஸ்ட்டு நான் படிச்சுட்டேன், என்ன இருக்குது கரிக்குலம் அப்படின்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணதுனால தான் இதுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு 2 இயர்ஸ் எடுத்து படிப்போம். திருப்பியும் வந்து நம்ம ஒரு ஜாபுக்கு தான் போக போகிறோம் அட் லாஸ்ட். ஸோ அந்த ஜாப் வந்து இந்த 2 இயர்ஸ் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக மெக்கானிக்கல் என்ன சைடில் இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக தெளிவாக கற்றுக்கிட்டு ஒரு தீசிஸ் நல்லா பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி மெக்கானிக்கல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஐடியா இப்போதைக்கு இருக்குது. ஸோ ஹவ் இட் கோ த ஃப்ளோன்னு தான் சொல்லணும். நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இங்கிட்டு போகிறோம் அங்கிட்டு போகிறோன்னு பார்க்க முடியாது. இப்போதைக்கு கோ த ஃப்ளோ, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை நான் விக்னேஷ். நன்றி.